வெல்கம் டு டெக் பிக்கிஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேட்ச் பேனல். பேட்ச் பேனல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம் பேட்ச் பேனலை பத்தி. அதாவது பேட்ச் பேனல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ற ஒரு ஏரியாவை தான் வந்து பேட்ச் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்க டீலிங்கோட ஒரு பேட்ச் பேனல் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதோட பாக்ஸுங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை காட்டுறேன். ஸோ நம்ம பிராண்ட் ப்ரமோஷனுக்காக கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Cat6 பேஸ்டான ஒரு பேட்ச் பேனல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதுதான் ஒரு பேட்ச் பேனல். பேட்ச் பேனலோட ஒரு வியூங்க. இதோட பேக் எண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட Cat6 கேபிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சர்வர் ரூம்ல இருந்து உங்களோட எண்ட் ஏரியாவில் இல்லைன்னா ஒரு பில்டிங்ல இன்னொரு பில்டிங்க்கு வந்து நீங்க கேபிள் லே பண்ணதுக்கு அப்புறமா அந்த எண்ட்ல இருக்கிற பில்டிங் இருக்கிற ரேக்ல வந்து வர்ற கேபிள் வந்து டைரக்டா உங்க பேட்ச் பேனலுக்கு தான் வரும். அதை வந்து ஒரு கான்ஃபிகர் ஒரு கலர் கோடிங் பேஸ்டா வந்து நம்ம அதை பஞ்ச் பண்ணுவோம். அந்த பஞ்சிங்ல நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு டிவைஸை பத்தி தெரிஞ்சுக்குங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் கலர் கோடிங் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து 24 கேபிள் வந்து நீங்க இதனால கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது இங்க பாருங்க, இப்போ உங்களோட ரேக்ல வந்து நீங்க இது இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. உங்களோட சுவிட்சுக்கு இது கீழே இருக்கும். சுவிட்சில் இருந்து அந்த கேபிள் கனெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு பேட்ச் பேனல்ல ஒவ்வொரு போர்ட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு நேமிங் கொடுத்துக்கலாம். எந்த இடத்துல இருந்து இந்த கேபிள் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்கிற வந்துட்டு நம்பர் பேஸ்டா வந்து நீங்க கொடுத்துக்க முடியும். இப்போ என் கையில இருக்கிறது வந்து 24 போர்ட்டோட பேட்ச் பேனல் தான் நான் கையில வச்சிருக்கேன். ஸோ இதை ரேக்ல ஃபிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல அந்த ரேக்ல இருந்து அந்த கேபிளை வந்து சுவிட்ச் மூலமா கனெக்ட் பண்ணி அந்த இன்டர்நெட் கனெக்ட் எப்படி வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த பஞ்ச் பண்ணி தரதையும் நான் உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். So stay tuned guys. Thanks for watching the video.